படம் நல்லா இருக்கு. வித்தியாசமான ஸ்டோரியா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். வேற என்ன படத்துல இந்த ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்குன்னா என்ன? அந்த பையனுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவரை வச்சு அவங்க அப்பாவோட சின்ன வயசு வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுவார் அவங்க அப்பா. அந்த சின்ன வயசு வாழ்க்கையை மாத்தலாம்னு அவன் ட்ரை பண்றான். அதுதான் கதை. அதே சொல்லிட்டீங்க, அப்புறம் வேற ஆடியன்ஸ் அதை சொன்னேன், மாத்தனானா இல்லையான்னு தான் கதை. அவன் நினைச்ச மாதிரி மாத்தணும்ல, அதுதான் கதை. பட் எனக்கு இந்த இடத்துல செம்ம காண்டா இருக்கிறது என்னன்னா, என்னடா இவ்வளோ பெரிய பவர் எல்லாம் வரலாம் கிடைக்காம கிடைச்சிருக்கு. எல்லாம் வரம் கிடைச்சு எவ்வளோலாம் கோயில்ல போய் ஒண்ணுமே பண்ணாம கிடைச்சிருக்கு. இவன் வந்து சப்பையா முடிச்சிட்டான்னு தான் ஒரு காண்டா இருக்கு. சாங்ஸ்லாம் இருக்கு. சாங்ஸ் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆனா இருக்குது இருக்கா? இருக்கு. இந்த படம் வந்து குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படமா இல்ல குடும்பத்தோட மட்டும்தான் பார்க்க முடியும். கப்புள்ஸ் எல்லாம் இல்ல. லவ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி லவ் கிவெல்லாம் இல்ல. அம்மா அப்பா புள்ள ஒரு அழகான குடும்பம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி தான் இருக்கு. மிச்சபடி ஓகே. படம் அனுக்கிரகம் அதுக்கேத்த மாதிரி நம்ம அனுபவத்தோன்ற மாதிரி இருக்கிற படம். நமக்கு இப்படி டைம் டிராவல்ல கதை போகுது. சொல்லப்போனா நம்ம அப்பாவோட சின்ன வயசு மெமரிஸை நமக்கு பார்க்கணுன்ற ஆசையை இந்த படம் தூண்டுது. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா என் அப்பாவோட மெமரிஸை வந்து நான் பார்ப்பேன். ஸோ அதை அழகா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மகன்கள்லாம் பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லணும். போர் அடிக்காம போகுது, ரொம்ப விறுவிறுப்பா போகுது. 2 சாங் இருக்கு. 2 சாங்ஸுமே சூப்பரா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. முரளி சார் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபுல் கதையிலுமே ஹீரோ மாதிரி வராரு. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் 3 ஹீரோக்கள் தான் சொல்லணும். அந்த குட்டி பையனும் ஹீரோ தான். அவனுக்கும் கதை நல்லா சூப்பராக கொடுத்துரு. அவனோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. அப்புறம் விஜய் சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ரெண்டே வார்த்தை பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சு படத்தில்? ஏன்னா மோஸ்ட்டாக எந்த படத்துலையும் சொல்லாத மாதிரி ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் இருக்குன்னா என்ன சொல்லுங்க? ஸோ எல்லா சில்ட்ரன்ஸுக்குமே ஒத்து போகுமா படம்? தேங்க்ஸ். எப்படி மேம்? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிஷா. இந்த மூவி அனுகிரகம் பார்க்க வந்ததில் ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோட கணவர் முரளி ராதாகிருஷ்ணன் ரொம்ப அழகாக ஹீரோவாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் அவர் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். பிகாஸ் ரொம்ப வருஷம் அதுக்கான உழைப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பிக் ஸ்க்ரீனில் அவரை ஹீரோவாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லணும். அண்ட் ஒருவர் இந்த படத்தோட என்டையர் டீம் நல்ல ஒரு கான்செப்டில் நல்ல ஒரு இதோட வந்திருக்காங்க. அந்த குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். படம் சந்தோஷமாக வெற்றிகரமாக ஓடணும்னு சொல்லிட்டு டைம் டிராவல் மாதிரி நிறைய படங்கள் உண்டு. இந்த டைம் டிராவல் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க? நிறைய மூவிஸ் நம்ம பார்த்துருந்தாலும் இந்த டைம் ட்ராவல் எப்பயுமே நான் ரொம்ப எமோஷ்னலி கனெக்டட் ஃபீல் பண்ணுறேன். இந்த ரீசன் வந்து நம்ம இந்தியன்ஸ், நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு ஸ்பெஷலாகவே அம்மா அப்பா பாசம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அப்பாவோட வாழ்க்கையை திருப்பி அழகாமிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த பசங்களுக்கு கிடைச்சாதான் வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக படத்தோட பாடல்கள் படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது? படத்தோட பாடல்கள் கண்டிப்பாக பள்ளி பட்டாளம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கிட்ஸ் எல்லாருக்குமே அந்த பழைய காலத்து அந்த கேம்ஸ் எல்லாமே மறந்துட்டாங்க. இப்போ எல்லாமே சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் விளையாண்டுக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு மொபைலில் தான் இருக்காங்க. அந்த டைமில் அந்த காலத்தில் என்னென்ன மாதிரி விளையாட்டெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அந்த பாட்டில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு லவ் சாங் இந்த மெலடி ஒன் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அம்மாக்காக ஒரு பாட்டு, அப்பாக்காக ஒரு பாட்டு, தேவைக்கேற்ற மாதிரி அளவான பாட்டுன்னு சொல்கிறாங்க. நன்றி.